பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து கேக்டஸ் டான்சிங். அதாவது ஒரு டான்ஸ் ஆடுற பொம்மை. நம்ம எது பேசினாலும் அது பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசும். ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் வந்து யூடியூப்ல நிறைய பார்த்து நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்பவே நிறைய என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால யோகாக்காகவே இந்த கிஃப்ட் நாங்கள் வாங்கினோம். ரொம்பவே நல்லா எப்படி தெரியல, நான் வந்து பிரிச்சு கூட பார்க்கல. சரி எல்லாரும் முன்னாடி வச்சு பிரிச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? இது ரெண்டாவது பார்க்கலாமா? ஓகே. டடன் டடன் டடன். வாவ்! என்னது இது? என்னது இது? சக்கையாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்லாம் இல்லை. இது வந்துட்டு இப்போ எப்படி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண டான்ஸ் ஆடுறது பார்க்கலாம். இது வந்து பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறது. இதுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குது இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இது அம்மா ஓப்பன் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அதாவது பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டேட்டா கிட் மட்டும் இருக்குது. வேறு எதுவுமே இதில் இல்லை. இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசினா அது வந்துட்டு பேசிட்டே டான்ஸ் ஆகும். இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. வேறு எந்த ஒரு பட்டனுமே இதில் கிடையவே கிடையாது. நம்ம என்ன பேசினாலோ இல்லை நம்ம ஏதாவது சாங் போட்டாலோ அது எல்லாத்துக்குமே அது பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடும். அதனால அது ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினது இது. இப்போ வந்துட்டு இது எப்படின்னு பார்க்கலாம். அதில் நிறைய பேர் வந்து லைட் டீன் கூட சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு நல்லா இருட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனை மூடிட்டு இருக்கோம். ஆன் பண்ணலாமா? ஹாய் யோகா, எப்படி இருக்க? நம்ம எது பேசினாலும் கூட கூட பேசுது. ரொம்ப நல்லா இருக்கு. அது டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசுது. பேசுறாங்க. வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. நல்லா பேசுது. நல்லா அழகா வந்து நெளிஞ்சு டான்ஸ் ஆடி பேசுது. யோகாவுக்கு வந்துட்டு இது இப்போ பயப்படுறான். ஆனால் போக போக பழகிடும். ஏன்னா ஆஃப் பண்ணி வச்சு பேசுறாங்க. நான் எது பேசுறாலும் கூட கூட பேசிட்டு இருக்கு. யோகா வந்து இப்போ இதை பார்த்து பயப்படுறான். ஏன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு பொம்மை வந்து அது பேசிட்டே ஆனால் கொஞ்சம் இதாக எனக்கு அதனால குழந்தைக்கு பயப்படுது. ஏன்னா வந்து நிறைய குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுச்சு. ஏன்னா பழகிடுச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. கொஞ்ச நாள் ஆகும் யோகாவுக்கு. சும்மா இருக்கும்போது அதை விளையாடுறான். ஆனால் அது பேசும்போது கொஞ்சம் பயப்படுறோம். அது பேசாத, அம்மா ஆஃப் பண்ணிட்டேன். கூப்பிடுறாங்க. அது பேசாது, வச்சுக்கோ. அதனால இதை வச்சு பேசிட்டே பாட்டு ஜாலியாக பேசிகிட்டே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. நல்லா வெயிட்டெல்லாம் இல்லாமல் சக்தியாக நல்லா இருக்குது. அதாவது பேட்டரி ஐட்டம் வந்து நம்ம கொஞ்சம் அப்பப்போ வந்து சார்ஜ் பண்ணுறது கஷ்டம். புது புது பேட்டரி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால ரொம்பவே வசதியாகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் தான் வாங்கினது. பண்ணியாக இருக்கும். யோகா விளையாடணும் அப்படிங்கிறத வாங்கணும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் யோகா என்ன பண்றா?
யோகா சாப்பிட்டானா? யோகா ரொம்ப அடம் பண்றான் போலயே. அப்படியே யோகா? யோகா ரொம்ப அடம் பண்றானா? தோடு தோடு. யோகா என்ன பண்றான்? யோகா இப்ப அது எப்படி பாட்டு பாட்டா பிரிக்கலாம். அது கண்ணு கை தனியா பிரிக்கலாம். எங்க பாரு. இப்பதான் தைரியம் அப்பாவை பாத்தியா அப்படிங்கிறிய? அப்பாவை பாத்தியா? யோகா வெங்காயம் கூட பிடிச்சு வந்துருது. நீங்க கட் பண்ணீங்கல்ல, கட்டு போட்டு அவனுக்கு ஒரு சூப்பர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கிடைச்சாச்சு. சுமாராக தான் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பராக இருந்திருக்கு. இதுதான் இன்னையிலேருந்து யோகாவோட ஃப்ரெண்டு. என்ன யோகா? இதுதான் இனிமே யோகாவோட ஃப்ரெண்டு. பேசிட்டே இருக்கான்ட்டு சார்ஜ் போய் வேணாமா? ஓகே, எல்லாருக்கும் பாய். யோகா சொல்லு யோகா. ஓகே, எல்லாருக்கும் பாய். சொல்லு, நீ சொல்லு. சரி சொல்லு. அங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் பாய். எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லு. யோகா வந்துட்டு பாய் எல்லாருக்கும் பாய் சொல்லியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. டைம் போகிறது தெரியல, ஜாலியாக இருக்குது. எங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. யோகாவுக்கு கூட ஒரு ஆள் துணைக்கு இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாலியாக வச்சுட்டு என்ஜாய் பண்ணணும். யார் ஆன் பண்ணுறது தெரிஞ்சிச்சு அவனுக்கு எப்படி ஆன் பண்ணணுன்னு. நான் ஆன் பண்ணி வைக்கிறேன், அவன் ஆன் பண்ணிக்கிறான். அவ்வளோதான். நைட்டு பகல்னு போட்டு டார்ச்சர் பண்ணி பேசியே கொண்டுடுவான். ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு, சூப்பராக இருந்தது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பொம்மை வாங்கி அது எப்படி என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லி ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருந்தா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. குழந்தைங்க ஜாலியாக பேசுறதுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறது.